அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன அஞ்சலி என்ன சொல்லிட்டுருக்க நீ? அப்பா தான் வந்துட்டு நம்மளை விட்டு போயிட்டார்ல, நீ தான் காரியத்துக்கு கூட வரலையே, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு" அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. உடனே எப்படா சமாளிக்கலாம், ஐயோ அந்த ஆள் வேறு சொன்னானேன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் உடனே வந்துட்டு எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் எப்போவுமே நான் நம்ம பார்க்கும்போது அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்பேன், அதனால தான் கேட்டேன். எனக்கும் அப்பாவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சீனை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட உட்காராங்க. அப்போ அஞ்சலிக்கு பாவக்காவெல்லாம் போட்டு விட்றாங்க. உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவங்க அக்கா. ஐயோ இது என்ன காய்கறியாக கொடுக்குறாங்களே, கொள்றாங்களேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் கேசவன் இதை சொன்னான், கவிதா நீ இதை சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் இவங்களான்ட்டு ஒரே குழம்பி போயிடுறாங்க. இவங்க திருன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் முருகனும் வந்துடுறாரு. முருகன் வந்துட்டு அவர் பங்குக்கு அவர் பேச, என்ன இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கா. நான் என் ரூமில் போய் சாப்பிட்றேன், நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக ரூமில் போய் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மகேஷ் பின்னாடியே வராரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, எனக்கு நான்வெஜ் வேணும், ஃபிஷ்ஷு இது அப்படின்னு சாப்பிட்ற ஆள் யாரா அது இப்படின்ட்டு. இங்கே என்ன ஒரே வெஜ்ஜாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த பொருளை ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது, எப்பா பாரு எதனா ஒன்று கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேனால் நிம்மதியாக சாப்பிட முடியலன்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு நான்வெஜ்ஜுன்னு சொல்கிற, அஞ்சலி பியூர் வெஜ்ஜுன்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னை இப்படி ஒரு வேஷம் கட்ட வச்சுட்டீங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் எடுத்துக்கிட்டு அதில் நான்வெஜ்ஜை பார்த்துட்டு அதையே தொட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி வேறு வழியில் சாப்பிட்டு தொலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து துளசிக்கு ரொம்பவே டவுட் ஆகிட்டு, இன்னொரு பக்கம் இங்கே வெற்றி துளசி கால் பண்ண வேணும்னு டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக துளசி ஃபோன் பண்ணுறாங்க. சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, நான் சாப்பிட்டேன், உங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கேட்கல, நிலவாப்பா சாப்பிட்டாலாம். சரி அவள் என்ன சாப்பிட்டா இது சாப்பிட்டான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் சீக்கிரம் வந்துடுங்க, உங்களை பார்க்காம இருக்க முடியாது, பாப்பாவுக்கு தான் எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நாளைக்கு அவள் ஏந்த பிறகு எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. நம்மளை கேட்டாங்களா பாருங்க, கடுப்பில் இருக்காரு வெற்றி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சலி வந்துட்டு வீடாக போட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக அப்பாடா இது ஒண்டியாவது கிடச்சிச்சின்னு சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அஞ்சலி என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து துளசி கேட்க, சுமாருன்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படின்னு தட்டினோன்னா, அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பண்ணுற, என்னடி சாப்பிட்ற, ஸ்வீட் பீடாக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் பிடிக்காதேடி, இல்லைக்கா அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் என்னடி இது வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் இருந்தால் என்னது குழந்தையா அப்படின்னு ஷாக்காக வராங்க. ஆமாம் வயிற்றுக்குள்ளே தச்சு இப்படியெல்லாம் பண்ணால் இப்படி இதெல்லாம் சாப்பிடாத, இதெல்லாம் பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணும். ஐயோ இந்த ஆள் வந்து எப்படியோ மாட்டிட்டு, நானும் ஐயோ இன்னும் அதுக்கெல்லாம் மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு படிக்கட்டில் நின்றுட்டுருக்கேன். மகேஷை பார்த்து கண்ணை காமிச்சு கேட்டுட்ருக்காங்க மதி. அப்போ வந்துட்டு ப்ளீஸ் எப்படியாவது சமாளின்ற மாதிரி அவர் கெஞ்சிட்ருக்காரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.